வெல்கம் டு அன்போடு சமையல். இன்றைக்கி நம்ம கோவில் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். புளி தண்ணியை நல்லா வடிகட்டி கொதிக்க வச்சு அதில் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயப்பொடி எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், மிளகா, திருக்கடலை, மிளகா வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மிக்சியில் இருக்கிறத தூள் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சின்ன கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றணும். புளியோதரைக்கு அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் பொரியறதுக்கு. பொரிஞ்சு வெளியிலலாம் விழாமல் இருக்கிறதுக்காக தட்டு போட்டு மூடி இருக்கேன். வேஸ்ட்டாக போயிடும் இல்லாட்டி கடுகெல்லாம். வெடித்த உடனே ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, அரை கைப்பிடி உளுந்து போட்டு நல்லா வறுத்துட்டு, மிளகா 2 போட்டிருக்கேன் காரத்துக்கு. நல்லா வறுத்து செவக்க விடுங்க. இது கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும். பெருங்காயப்பொடி போடுங்க. அதுலேயே புளியிலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். எண்ணெயில் போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் செவக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக செவந்தால் தான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை இருந்தால் எடுத்து போடணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் வேர்க்கடலை போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எள்ளு கூட போட்டு வறுத்து தூள் பண்ணிக்கலாம். ஆனால் இது சாமிக்குன்னு பிரசாதமாக வைக்கிறதுனால நான் எள்ளு போடலை. எள்ளு போட்டு செஞ்சால் கூட இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் மேலேயே போட்டு வச்சா ஸ்டவ்வெல்லாம் எண்ணெயாக செதறும். அதனால எடுத்துட்டு கருவேப்பிலை போட்டு கொதிக்க வச்சு புளி தண்ணியில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கிறது இதுலேயே போட்டு கலந்துட்டேன். ஏன்னாக்கா சாதத்தோடு கலக்கும் போது எல்லாம் ஈவனாக கலக்க முடியும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டாச்சு மிக்ஸி ஜாரில் இருந்து. இப்போ சூடான சாதத்தை வடிச்சதை எடுத்து போட்டு நல்லா கலரணும். சாதம் ஆற வச்சு நான் போடல, சூடாகவே போட்டிருக்கேன். சூடான சாதத்தில் நல்லா கலரணும். உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். சாமிக்குன்றதுனால நான் டேஸ்ட் பார்க்கல, எனக்கே தோராயமாக தோணும் போது போட்டேன். அது நல்லெண்ணெயை ஊற்றி கிளறுங்க. அது இதில் வரல. பச்சை நல்லெண்ணெயை ஊற்றி கிளறுங்க, இன்னும் டேஸ்ட்டு கூட வரும். நல்லா கிளறிட்டு நல்லா அழுத்தி விட்டு அது மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் தூவி வச்சிங்கனாக்கா வாசனையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் நான் எங்கள் வீட்டில் செய்வேன். கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடி.